தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது எவர் ஒருவரையும் வளர்க்கும். தளபதி பின்னாடி இருக்க கூட்டம் வந்து அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டம்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே இருக்கு. அது என்னோட பார்வையில் கருத்து சொல்லிடுறேன். திமுக ஆரம்பிச்சாங்க 1949. அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு. நீதி கட்சி, திராவிட கழகங்கிற மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருந்துச்சு. அதில் இருக்க நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு ஒரு பக்குவம் ஸ்டேஜில் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாங்க. பல போராட்டங்களை பங்கேற்றிருக்காங்க. நான் ஓட்டு போட்ட மக்களை சொல்ல, அது முக்கியமாக ஈடுபட தொண்டர்களையும் தலைவர்களையும் தான் சொல்கிறேன். ஆனால் தளபதிக்கு பின்னாடி இருக்க இப்போ கூட்டங்கிறது, தளபதி வந்து சினிமா ஆக்டராக இருந்தார். இப்போ நம்ம தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இப்போ அரசியல் இறங்கியிருக்காரு. இவங்களுக்கு பின்னாடி இருக்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த அரசியல்மயப்படுத்தப்பட இட்ஸ் டேக் டைம், கொஞ்சம் கண்டிப்பாக டைம் ஆகும். இவ்வளோ நாள் மற்ற கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். கண்டிப்பாக அவங்கள தான் நம்ம பக்குவப்படுத்தி இருக்கணும். சரி, நம்ம ஓட்டு போட்ட மக்கள் தான், நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ கிடையாது. சரி, நம்ம பொதுமக்கள் அப்படி தான் இருப்போம். சரி வச்சுங்களேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே வந்து அரசியல்மயப்படுத்தப்படலை அப்படி இப்படி திமுக எதிர்த்துட்டே இருக்குன்னா, தமிழ்நாட்டில் அரசியல் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும். தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது எவர் ஒருவரையும் வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தளபதி அரசியல் பண்றாருங்க.